மங்களகரமாக தீபத்தோடு நம்ம ஆரம்பிக்கிறோம். ஆமாம், அம்மா எப்போ போட்டது வீடியோ போட்டது ஏன்னா அம்மா தான் பார்க்காத. நாங்கள் வந்து ஒரு காட்டுக்குள்ளே தான் வந்து வறுத்துட்ருக்குறோம். காட்டுக்குள்ளேனா ஒரு வாய்க்கால் மேடு. என்ன செய்ய போகிறோம்னே தெரில, இருந்தாலும் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். அது வேணுமா? நான் அது எக்ஸ்பைரி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு வேண்டாம் அப்படிங்க போல சொல்லு. இங்கே பாருங்கள், நாங்கள் எண்ணெய் இல்லா சமையல் பண்ணலாம்னு நினச்சிட்டு இருக்கும்போது இவன் எண்ணெய் வாங்கிட்டு வந்துட்டான். பேசாமல் அமைதியாக இருங்க, தெரியாது, நான் எடிட் பண்ண மாட்டேன். கிருஷ்ணமூர்த்தி இன்று குளவியில் கடி வாங்கினான். இங்கே பாருங்கள், இந்த செங்குளவி இந்த டைம் சமையல் நல்லா வந்திருக்க மாட்டிருக்குது மக்களே. நல்லா வந்துடும் போல் இருக்குது மக்களே. குளவி கடிச்சுதான் இல்லையா கிருஷ்ணா? குளவி இன்னும் கடிக்கலை. எப்படி வந்து உனக்கு முட்டடைங்குதெல்லாம் அப்படி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இங்கே குளவிகளுடைய வீட்டை நாங்கள் அழிச்சிட்டு அந்த இடத்துல நாங்கள் சமையல் பண்ணிகிட்ருக்கோம். அழிச்சது கிருஷ்ணமூர்த்தி. கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் அதோட வாழிடத்தை அழிச்சிட்டோம். அதுதான் இங்கே குளவிகள் சுற்றிட்டுருக்கு. இதோ பாருங்கள். இந்த டைம் சிக்கன் உண்மையிலேயே நல்லா வந்துடும் போல. உப்பு இருக்கு, போட்டு அளவாக போடணும். கொள்ளம்பு போட்டுக்கலாம், அப்புறம் பார்த்துட்டு அப்புறம் போட்டுக்கலாம். இந்த டைம் பிரபாகரனோட சமையல் எப்படி இருக்கு போகுதுன்னு தெரியல. எத்தனை கிலோ? 1.5 கிலோ. 1.5 வேணும் கையிட்டு வந்து. அவ்வளோ வேண்டாம், அது சரியாக இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ இப்போ போட தேவையில்லை. மஞ்சப்பொடியும் போட்டு கையோட அப்படியே போட்டு ஸ்பெஷல் விட்டுற வேண்டியது. ஒரு கைப்பிடி உப்பு, 2 கிலோ மஞ்சள். இல்லை ஓகே தான், கரெக்டாக போச்சு. மஞ்சள் பக்காவாக போடுவான் மகேந்திரன். என்ன நினச்சேன் நீ? போச்சு. எப்படி கார்த்தி ஒரு மாட்ட போகுது. அவனுக்கு தான் கோவான எல்லாரும் தெரியுது. இது ரத்தம் ஆகணும். பிளட்டு தான் ரத்தம் கட்டுக்குது. நாளைக்கு கண்டிப்பாக வர முடியாது. கிருஷ்ணமூர்த்தி வேண்டாம், அதில் ஒரு கையில் பிடிக்கணும், கமுறத ஒரு வீடியோ எடுத்துக்கலாம். கம்மியாக வைங்க, முளத்துறேன்டா. தண்ணி ஊற்றிடலாம். நம்ம இஞ்சி கொண்டு பேசுகிறேன் சார், அதுக்கு கொஞ்சம் திருப்பி ஊற்றியே ஊற்றிடும். காலத்துக்கு காலம் கழிச்சு சாப்பிடும்போது பத்தினா ரசகுண்டாவுக்குள்ளேயே சாப்பாட்டை போட்டு சாப்பிட்றோம். இதே வெந்து துண்டுச்சுன்னா இப்போ இதே இந்த வாசம் வெளியே போகாமல் அடைச்சி வச்சோம்னா போகுது.
தண்ணி உள்ள போயிரு. அது எதுக்கு? ஆஹா அதுக்கு அந்த ஃபாரின் தான் அடிப்பானுங்க. வாய் ஆன்ட்டு அது நேரண்டா அப்படிங்கிறியா? சரியா இருக்கா? நான் உப்பு இருக்குதான்னு பார்க்கலாம் மக்களே. ஒரு 11 மணி அந்த மாதிரி தான். சூப்பரு. இங்கே நான் வேக்காடு பார்க்குறேன். இதுக்கு முட்டை கிரே இது இருந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும். இங்கே அந்த அடுத்து ஸ்பாட் இங்கே மாற்றிக்கலாமா? கொஞ்சம் லொக்கேஷன் நல்லா இருக்குது. மீன் பண்ண கரெக்டாக தெரியும். சரியா 4 காசு 7 காசு. நீங்கள் பட்ஜெட் எவ்வளோ எதிர்பார்க்கணும் கேட்டுக்கலாம்ல? மீன் சொல்கிறா தோட்டம் செமையாக இருக்கும். வேறு யாரையாச்சும் கூப்பிடலாமா? எப்படி 5 நிமிஷம் ஆகும், 10 நிமிஷம் ஆகும். சரி வேறு போயிட்டு வந்துடலாம். சரிவா கடைக்கு மட்டும் போயிட்டு வந்துடலாமா? ஆக்சுவலாக சிக்கன் ரெடி. பிரபாகரன் புரோட்டா வாங்க போயிருக்கான். அவன் வந்தோடனே ஒரு கட்டு கட்டிடலாம், அப்படியே தீபக்கையும் கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லியிருக்கான். அதனால் நம்ம வந்ததுக்கப்புறம் ஒரு புடி அப்படின்னு பார்த்தா அதுக்கு முன்னாடியே இதுக்கு இந்த வேக்காடு பார்த்துட்டீங்களா இருக்குது? இல்லை சரி இந்த வச்சுக்கோ. சாப்பிடு. நெட்டைக்கு 3 போயிடுச்சு. டேமேஜ் பண்ணுறது இவே போது. குழம்பு வாங்கி தந்தியா? இருக்கு இதே நாங்கள் வச்சுக்கோம். தட்டு இல்லையா? ஒட்டு துண்ணு வாக்கு போட்டுருங்க. பக்கத்துலேயும் நான் போட்டு இந்த புரோட்டா சாப்பிடலாம். சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு. இன்றைக்கி முழுக்க தயாரிப்பு செய்தது பிரபாகரன். அதனால் இனிமேல் சமையல் மாஸ்டர் பிரபாகரன், உப்பு மாஸ்டர் மகேந்திரன். நாங்கள் சமையலை முடித்துவிட்டு சென்று கொண்டிருக்கிறோம். தேவையில்லாமல் சண்டை கட்டியிருந்தா இழந்த முள்ளு எண்ணெய் போட்டிருக்கு. சூப்பரான பிளேஸுங்க. நல்ல அதுக்கு எல்லா இடத்துலையும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணுங்கிறது. ஆமாம். ஓகே, அடுத்தது நாங்கள் டீ சாப்பிட போகிறோம். வாங்க நம்ம போய் டீ சாப்பிடுவோம். வண்டி வருது.